அண்ட் விஜய் சித்து. இப்போ விஜய் சித்து மேல இப்போ விஜய் சித்துவை வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்கல்ல, சித்துவும் இதே தான் சொல்றான், நானும் அதே சொல்றேன். ரெண்டு பேருக்குமே சிமிலரா தோன்ற ஒரு விஷயம். சித்துவுக்கு வந்து இது லேட்டுன்றதை தாண்டி இப்போ நீங்க அவனோட ஓன் யூடியூப் சேனல்ல விஜய் சித்து பிளாக்ஸ்ல என்ன பாக்குறீங்களோ இதை தான் அவன் ரொம்ப வருஷமா வேற இடத்துலலாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் தனியா பண்ணும்போது ரெகக்னேஷன் நீங்க பண்றீங்க, அது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா எங்களுக்கு எப்படின்னா புரியல, இப்போ என்ன புதுசா இதைய நோட் பண்றாங்க, நம்ம ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் சித்துக்கு இருக்கும். என்ன பொறுத்தளவு விஜய் சித்துக்கு இப்போ கிடைக்கிற ரெகக்னேஷன் வந்து ஹாப்பியா இருக்கு, ஆனா இது கொஞ்சம் லேட்டு தான். அண்ட் ஜோவோட சக்சஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து விஜய் சித்துக்கு இருக்கு. அவனோட வீடியோ வந்து என்னோட படத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு. அண்ட் நான் ரொம்ப இப்போ விஜய் சித்து விளாக்ஸ்ல வந்து நிறைய படம் ப்ரொமோஷன்லாம் வராங்க. எங்க டீமுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் ப்ரொமோஷன் நாங்க தான் பண்ணோம் அப்படி இருக்கும். இன்னொரு ஆட் ஆன் வந்து நானும் விஜய் சித்துவும் ஒன்னா தான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சினிமாலன்னா ஒரு சேனல்ல வர்றதுக்கு முன்னாடி டீ கடையில நின்று இப்படி சாதிச்சிரும் அப்படி சாதிச்சிருவோம்னு பேசிப்போம்ல, அப்படி இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளூர் கோட்டம்ல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்கு இப்பயுமே எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு, சித்துக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அந்த ரோட்ல போனோம்னா அந்த டீ கடையில நின்று நான் சித்துக்கோ இல்ல சித்து எனக்கோ ஃபோன் பண்ணிடுவோம். அந்த ரோட்ல போனா ரெண்டு பேரும் அந்த ஃபோன் பண்ணுவோம். அந்த டீ கடையில அதான் ட்ரை பண்ண ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.